மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வட மாநிலங்களில் கடும் வைரலாக மாறி இருக்கக்கூடிய செய்திகள். இனி பாஜகவுடைய இந்த மோசமான அரசியலை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு வீடுகளா நாங்க இறங்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்திய கூட்டணி மகாராஷ்டிராவில் ஒரு அதிரடியான முடிவு ஒன்று எடுத்திருக்கிறாங்க. இது மூலியமா அவங்க மோசடி செஞ்சிருக்கக்கூடிய 95 லட்சம் ஓட்டு மோசடி இதை மக்கள்கிட்ட வீடு வீடா கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்ற ஒரு அதிரடியான அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டெல்லியில நடந்திருக்கக்கூடிய சம்பவம். டெல்லியில இந்த தீபாவளினால காற்று மிக மோசமான அளவுல பாதிப்பு அடைஞ்சிருக்குது. இது எல்லாருமே கடுமையா கண்டிச்சிருக்கக்கூடிய நேரத்துல இந்த காற்று மாசடைஞ்சிருக்குல, இதுக்கு காரணம் ஆம் ஆத்மி தான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த மடை மாற்றக்கூடிய அரசியல். இத்தனை நாளா எல்லாத்துக்கும் இஸ்லாமியர்கள் காரணம் சொல்லி மத பக்கம் திருப்பி ஒரு அரசியல் பண்ணாங்க. இப்போ எதிர்கட்சி மேல பணியை போட்டு மடை மாற்றக்கூடிய அரசியல் செய்யறாங்க. இந்த செயல்கள் மூலியமா பாஜகவுடைய சுயரூபம் இன்னைக்கு மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த செய்திகள் இன்னைக்கு வட மாநிலங்களில் பெரிய அளவுல வைரலா மாறி போயிருக்குது. இப்போ இந்திய அளவுல ஒரு தலைப்பு செய்தினே கூட சொல்லலாம். 96 மில்லியன் ஓட்ஸ், கிட்டத்தட்ட 96 லட்சம் ஓட்டுகள் இங்க மோசடியா சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த வாக்குகளுக்கு 96 லட்சம் வாக்குகள் ஒரு போலியான வாக்குகள் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது மகாராஷ்டிராவுடைய வாக்காளர்களுக்கு இது அவமானம், மகாராஷ்டிரா குடிமக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அவமானம். அதனால இந்த 96 லட்சம் மோசடியான இந்த வாக்குகள் இருக்குல்ல, இதை ஃபைசல் பண்ற வரைக்கும், இதை முதல் சரி செஞ்சு இதுல ஒரு நேர்மையான முடிவை எட்டுற வரைக்கும் மகாராஷ்டிராவில் அடுத்து எந்த ஒரு தேர்தலுமே நடத்தக்கூடாது அப்படின்னு இந்திய கூட்டணி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதாவது இப்ப இந்த பிரச்சனைக்கே முக்கிய காரணம், இந்த அதிரடியான முடிவுக்கு காரணம் என்னன்னா ராஜ் தாக்கரே தான் இதுக்கு முக்கியமான காரணம். நவநிர்மாண் சேனான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே ரெண்டு பேரும் பெரிய பச்சைத்தப்பா பசங்க. இத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட 20 வருஷமா பிரிஞ்சிருந்த இவங்க ரெண்டு பேரு இன்னைக்கு பாஜகவுடைய இந்த மத வெறுப்பு கொண்ட அரசியல், ஒரு சர்வாதிகார அரசியல், இன்னைக்கு இவங்க கட்சியை தூள் தூளா பிரிச்சு இவங்க கட்சிக்கு சொந்தமான கட்சியோ இவங்க கட்சியோட சின்னமோ எடுத்து பேசி இவங்களுக்கு சாதகமான ஆளுக்கு கொடுத்தாங்க இல்லையா. அப்ப இப்படியே விட்டா இந்த பாஜக நம்மள்ட்ட பறிச்சாம இந்த நாட்டே மோசமாக்கிறோம், அதனால பிரிஞ்ச நம்ம ஒண்ணு சேர்ந்தாதான் சரிப்பட்டு வரன்னு சொல்லி அவங்க பிரிந்த சகோதரர்கள் 20 வருஷத்துக்கு பிறகு ஒண்ணு சேர்ந்து ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டோட வெளிப்பாடால பல மகாராஷ்டிராவுடைய தேவைகள் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டது. இடஒதுக்கீடு மாதிரியான பல முக்கியமான தேவைகள் நிறைவேற்றப்பட்டது. அப்போ இந்த விஷயம் நடந்திருக்கும் போது இப்ப அடுத்து கூடிய சீக்கிரமே மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்குது. இப்ப இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்குது அப்படின்னா இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவுடைய இந்த ஓட்சோரி, இந்த வாக்கு திருட்டு விஷயங்கள் இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா அப்ப அடுத்து தேர்தலே தேவையில்லையே. எப்படி அவங்க தான் அந்த ஓட்சோரி செஞ்சு ஜெயிக்க போறாங்க, அப்புறம் எதுக்கு இந்த தேர்தல்? அப்ப தேர்தல் நியாயமா நடக்கணும்னா இங்க என்ன மோசடி செய்யப்பட்டதோ, எப்படி எல்லாம் போலியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதோ அந்த விஷயத்தை முதல் சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நவநிர்மாண் சேனாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜ் தாக்கரே தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தி, இனி இதை வேடிக்கை பார்த்தா சரிப்பட்டு வராது, நம்ம ஒவ்வொரு வீடுகளா இறங்கணும், நம்முடைய தொண்டர்கள் ஒவ்வொரு வீடுகளா இறங்கி நீ வேலை செய்ய ஆரம்பிங்க, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரதுக்குள்ள நம்ம இந்த வேலையை நம்ம முடிச்சாகணும், ஒவ்வொரு வீடா போய் வாக்காளர்கள் பட்டியலை நம்ம சரிபார்க்கணும். இப்ப தேர்தல் ஆணையம் கடைசியா நடந்த சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவில் 2024 நவம்பர் மாசம் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அப்ப அந்த டைம்ல ஒரு இறுதி வாக்காளர் பட்டியல் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, அந்த வாக்காளர் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு வீடா போய் வாக்காளர் பட்டியல் சரி பண்ணுங்க. அப்ப இதுல எத்தனை போலியான வாக்காளர்கள் சொல்லி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதே சந்தேகம் தான், இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் ஏற்பட்ட சந்தேகம் தான் ராகுல் காந்தியை கர்நாடகாவில் ஆய்வு செய்ய வச்சது. கர்நாடகாவில் அங்க இருக்கக்கூடிய மகாதேவ்புரான்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதியில் ஆய்வு செய்யும் போது அங்க பல லட்சக்கணக்கான வாக்குகள் போலியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு இருக்கு. ஒரே வீட்டுல 250 ஓட்டு, ஒரே ஒரு சிங்கிள் ரூம் இருக்கக்கூடிய வீட்டுல 80 வாக்குகள், ஒரு பீர் கம்பெனி பேர்ல 200 ஓட்டுகள் அப்படி சொல்லி இப்படி எந்த அளவுக்குலாம் போலியான வாக்காளர்கள், போலியான முகவரிகள், ஜீரோன்ற அட்ரஸ்ல பல வாக்காளர்கள், ஒரே பெயர்ல பல வாக்காளர்கள் சொல்லி பல மோசடிகள் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார் இல்லையா. இந்த அம்பலப்படுத்துறதுக்கு முக்கிய காரணமே இந்த மகாராஷ்டிராவுடைய தேர்தல் தான். காரணம் என்னன்னா மகாராஷ்டிராவுடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2024 ஏப்ரல் மாசம் 2024 ஏப்ரல் மாசம் அங்க நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அதுல இருந்து ஒரு 5 மாசம் கழிச்சு அதே 2024 நவம்பர் மாசத்துல அந்த மாநிலத்தோட சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த ஏப்ரல் மாசம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா பாஜக எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய நபர்களை விலைக்கு வாங்கி அந்த கட்சிகளை தூள்தூளா பிரிச்சாங்க இல்லையா. இது அந்த கட்சிகளுக்கு மட்டும் இல்லாம அந்த மாநிலத்துக்கு மிகப்பெரிய ஒரு கோபம். நான் தேர்ந்தெடுக்காத ஒரு நபர்ல இங்க முதலமைச்சரா இருக்கிறாரு, இவங்க இஷ்டத்துக்கு காசை கொடுத்து வாங்கிடுவாங்க,
அப்ப இவரு என்ன ஆட்சி செய்யறதுக்கு என்ன, அப்ப என் கையில என்ன அதிகாரம் இருக்குது? மக்கள் சொல்லி ஒரு வாக்காளன என்னோட அதிகாரத்தை இங்க பறிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்தது. அந்த கோபம் நாடாளுமன்ற தேர்தலை பிரதிபலிச்சது. அதனாலதான் அங்க காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா, என்சிபி சரத்பவாரோட என்சிபி, இந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அந்த ஒற்றுமை கூட்டணியோட வெளிப்பாடு அந்த இடத்துல நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த இந்திய கூட்டணி ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சாங்க. அப்ப இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல அடுத்து எண்ணி ஒரு 5 மாசத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜக இமாலய வெற்றி, அதாவது இது வரைக்கும் மகாராஷ்டிராவோட ஹிஸ்டரியிலே இப்படி ஒரு வெற்றி அடைஞ்சது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு இமாலய வெற்றி அடைகிறாங்க. இந்திய கூட்டணி ஒரு படுதோல்வி. இதே 3 பேர் ஒன்னதான் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கூட ஏற்படல. அதாவது சில கட்சிகள் கூட்டணி இல்லாத ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வரும் இல்லையா, அப்படி கூட கருத்து வேறுபாடு ஏற்படல. அப்ப எப்படி 5 மாசத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வெற்றி, 5 மாசத்துக்கு பிறகு இவ்வளவு பெரிய தோல்வி ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? இது சாத்தியமே இல்லை. இதுல ஏதோ ஒரு மோசடி நடந்திருக்கு, மோசடி இல்லாம இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி அந்த இடத்துல ஆய்வு செய்யும் போது, அப்ப ராகுல் காந்தி ஒரு அனலைஸ் பண்றாரு. பண்ணும்போது இந்த 2024 ஏப்ரல் மாசம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அந்த தேர்தலுக்கும் நவம்பர் மாசம் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள், அதாவது 96 லட்சம் அளவுக்கு 96 லட்சம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்களா சேர்க்கப்பட்டிருக்காங்க. எப்படி 5 மாசத்துல எப்படி 96 லட்சம் பேர் சாத்தியம் அப்படி சொல்லி இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலா சர்ச் பண்ணி போய் தேடி போய் பார்க்கும்போது, அதாவது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடக்குது வைங்களேன், ஒவ்வொரு தேர்தலுக்குமே புதிய வாக்காளர்கள் 18 வயசு பூர்த்தி ஆகி வரக்கூடிய புதிய வாக்காளர்கள் வருவாங்க. அந்த மாதிரி மகாராஷ்டிராவோட லிஸ்ட்டை நம்ம தேடி போய் எடுத்து போய் பார்க்கும்போது 2014 இருந்து 2019 வரைக்கும் இந்த 5 வருஷ இடைப்பட்ட வெளியில புதிய வாக்காளர்களா 2019ல 63 லட்சம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் வராங்க. அடுத்து 2019 இருந்து 2024 வரைக்கும், 2019 இருந்து இப்ப நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் 40 லட்சம் புதிய வாக்காளர்கள் வராங்க. அதாவது 2014 டு 19 63 லட்சம், 2019 டு 24 40 லட்சம், இவ்வளவுதான் வராங்க. ஆனா 2024 ஏப்ரல்ல இருந்து நவம்பர் வரைக்கும் இந்த 5 மாசத்துல மட்டுமே 1 கோடி வாக்காளர்கள் புதுசா வராங்க. கிட்டத்தட்ட 96 லட்சம் வாக்காளர்கள் புதுசா வராங்க. இது எப்படி சாத்தியம்? இது இதுக்கு முன்னாடி 5 வருஷம், மொத்தம் 5 வருஷத்துக்கு 63 லட்சம், அடுத்த 5 வருஷத்துக்கு வெறும் 40 லட்சம். ஆனா 5 மாசத்துல 96 லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி அளவுக்கு வந்திருக்காங்கன்னா இது எப்படி சாத்தியம்? அப்போ புதுசா வாக்காளர்களை இங்க உள்ள சேர்த்து, மோசடியான வாக்காளர்கள், ஒரே பெயர்ல பல வாக்காளர்கள் உள்ள சேர்த்து ஒரு போலியான ஒரு தேர்தல் நடத்தினதாலதான் பாஜக இந்த அளவுக்கு ஒரு இமாலய வெற்றி அடைஞ்சிருக்கு. எதிர்கட்சிகள் இந்த அளவுக்கு கூட்டணி பலத்தோட இருந்தோம், இவ்வளவு கூட்டணி ஒற்றுமையோட இருந்தோம், இவ்வளவு பெரிய தோல்விக்கு இதுதான் முக்கிய காரணம் அப்படின்ற அந்த சூத்திரத்தை அந்த இடத்துல தான் கண்டுபிடிச்சு ராகுல் காந்தி அதுக்கான ஆய்வா தான் மகாதேவ்புரால செஞ்சாரு. ஏன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் உடைய டீம் அவ்வளோ ரொம்ப குவாலிட்டியா இருப்பாங்க, அவங்களோட ஐடி விங் அவ்வளோ பக்காவா இருப்பாங்க, என்ன வேலைலாம் துணிஞ்சு செய்வாங்க. அதனாலதான் அந்த இடத்துல ஆய்வு செய்யும் போது அங்கேயுமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை அங்க ஆய்வு செய்யும் போது இந்த உண்மைகள் வெளியில வந்தது. அதனாலதான் இப்ப நவநிர்மாண் சேனாவோட தலைவர் ராஜ் தாக்கரே சொல்றாரு, நம்ம ஒவ்வொரு வீடா இப்ப போவோம், ஒவ்வொரு வீடா போய் ஓட் லிஸ்ட்டை வச்சு சரி செய்வோம், இந்த மோசடி எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கத இனி நம்ம அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த சட்டமன்ற தேர்தல் இல்லையா, 96 லட்சம் வாக்காளர்கள் புதுசா சேர்க்கப்பட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா மாலை 5 to 6 மணி இந்த 1 மணி நேரத்துல மட்டுமே காலையில பதிவான வாக்குகளோட பெரிய அளவுல வாக்குகள் பதிவாகுது. அதாவது அந்த சட்டமன்ற தேர்தல டோட்டலா அன்னைக்கு டே ஃபுல்லாவே காலையில 8 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் அந்த டே ஃபுல்லாவே பதிவான வாக்குகள் பார்த்தோம்னா 66% மக்கள் மகாராஷ்டிராவில் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா மாலை 5ல இருந்து மாலை 6 மணி வரைக்கும் மட்டுமே 13% பேர் வாக்களிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? 13% பேர்னா காலையில வாக்காளர், அதாவது ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா லிஸ்ட் விடுவாங்க, இத்தனை லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க, இத்தனை சதவீதம் பதிவாயிருக்கு அப்படின்பாங்கல்ல. அந்த எல்லா டேட்டாவையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி மாலை எப்பவுமே நமக்கு தெரியும், ஓட்டு போடுறக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், காலை நேரங்கள்ல ஓட்டு போட கூட்டமா இருக்கும், ஓட்டு போட்டுட்டு வேலைக்கு போவாங்க, ஓட்டு போட்டுட்டு அவங்கவுங்க வேலைகளை பார்க்க போயிருவாங்க. மாலை ஒரு 4 மணிக்கு போலனா ஈ காக்காவே இருக்காது, ஒரு புள்ள இருக்காது. அப்போ அப்பேற்பட்ட நேரத்துல மாலை 5 to 6 மட்டும் 13% ஓட்டு, அதாவது நந்தேடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த இடத்துல 13.5% ஓட்டு வேற 1 மணி நேரத்துல ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. ஜல்கவான் சொல்லக்கூடிய ஒரு பகுதி மகாராஷ்டிராவில், அங்க மட்டும் 11% வாக்குகள் பதிவாயிருக்குது. ஹிங்கோலின்னு சொல்லக்கூடிய பகுதி, அங்க வந்து 11% வாக்குகள் பதிவாயிருக்கு. அகமது நகர்னு சொல்லக்கூடிய பகுதி, அங்க 10% வாக்கு. இந்த எங்கெல்லாம் கூடுதலா வாக்குகள் பதிவாயிருக்கோ அந்த இடத்துல பிஜேபி ஜெயிக்குது, அல்லது பிஜேபியோட அடிமையா இருக்கக்கூடிய அங்க ஏக்நாத் ஷிண்டே ஜெயிக்கிறாரு, அல்லது அஜித் பவார் கட்சியில இருந்து பிரிஞ்சுக்கிட்டு போய் பிஜேபி கூட சேர்ந்து இருக்கக்கூடிய இங்க அஜித் பவார், சரத் பவார்ல இருந்து பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய அஜித் பவார் அந்த இடத்துல ஜெயிக்கிறாரு. அப்போ பாஜகவோ அவங்க கூட்டணிகள் அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க. அதனால இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது காலையில இருந்து ஒரு கூட்டம் நிற்கும் இல்லையா, ஓட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கும். அப்போ அதை விட அதிக அளவுல இங்க 13% ஓட்டு ஒரு மணி நேரத்துல நடந்துச்சுன்னா அந்த பூத்துல கடுமையான கூட்ட நெரிசல் இருந்திருக்கும், பெரிய அளவுல மக்கள் கியூல இருந்திருப்பாங்க.
அப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா இல்ல அதெல்லாம் தர முடியாது, சிசிடிவி எல்லாம் இருக்குது ஆனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இதை மறுக்கும் போது, அப்ப இந்த தேர்தல் ஆணையம் பாஜக இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு, இங்க காங்கிரஸ் சிவசேனா என்சிபி யாருனாலும் கூட்டணி வச்சுக்கோ, ஆனா நான் தேர்தல் ஆணையம் கூட கூட்டணி வச்சுட்டேன் அதனால எதையுமே காட்ட முடியாதுன்னு சொல்லி ஒரு சர்வாதிகார போக்கோட செயல்படுறதாலதான் நம்ம ஒவ்வொரு வீடா இனி இறங்கி ஆகணும். அதுலயும் குறிப்பா இந்த இந்திய கூட்டணிகள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், அங்க இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா, சரத்பவாரோட என்சிபி, இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதி அந்த இடத்துல ஒரு மார்ச் ஒன்று நடத்த போறாங்க, ஒரு மிகப்பெரிய பேரணி ஒன்று நடத்த போறாங்க. வீதிகள்ல இறங்கி மக்கள் மத்தியில போய் இந்த விஷயத்த சொல்ல போறாங்க. அதாவது சமீபத்தில் ராகுல் காந்தி டெல்லியில ஒரு பேரணி நடத்தி காமிச்சார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேரணி மகாராஷ்டிராவில் நடத்த போறாங்க. அந்த பேரணி முழுக்க மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தேர்தல் அதிகாரிகளை நாங்க போய் சந்திக்க போறோம், இந்த மாதிரி எல்லாம் மோசடி நடந்திருக்குது, இந்த மாதிரி 1 மணி நேரத்துல இத்தனை வாக்குகள் பதிவாயிருக்குது, 96 லட்சம் வாக்காளர்கள் புதுசா சேர்க்கப்பட்டிருக்காங்க, எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரங்களையும் முன் வச்சு அந்த தேர்தல் அதிகாரிகளை போய் சந்திச்சு முறையிட போறோம்னு சொல்லி ஒட்டுமொத்தத்துல மகாராஷ்டிரா மக்களுக்கு ஒரு முழுமையான விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு இனி எந்த ஒரு மோசடியுமே இங்க நடைபெறாத அளவுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு அதுக்கு பிறகுதான் அங்க உள்ளாட்சி தேர்தலே நம்ம அணுகணும் அப்படிங்கிற ஒரு பலமான அறிவிப்பை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு மகாராஷ்டிராவுடைய களம் அப்படிங்கிறது ஒரு தலைப்பு செய்தியாவே கிட்டத்தட்ட மொத்த இந்தியாவுக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாவே மாறி போயிருக்குது. இப்போ இப்படி எல்லாம் ஒரு விழிப்புணர்வு மக்கள் முழிச்சுட்டாங்க, உஷாராயிட்டாங்கன்னு தெரிஞ்சாலே உடனே பாஜக அதை பாயிங்க பக்கம் திருப்புவாங்க இல்லையா, அந்த வேலையை தான் இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா டெல்லியில பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ அவங்க தீபாவளி பட்டாசு வெடிக்கிறதுக்கான அனுமதி கொடுத்துறாங்க. இப்ப கடந்த வருஷமா அங்க ஆம் ஆத்மி ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய காலங்கள்ல ஆம் ஆத்மி ஒரு கட்டுப்பாடு ஒன்று விதிச்சு வச்சிருந்தாங்க, டெல்லியில பட்டாசு வெடிக்க கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா அங்க காற்று மாசு அடைஞ்சிரும். அப்ப காற்று மாசு அடைஞ்சிருச்சுன்னா அங்க பட்டாசு புகை போயிருச்சுன்னா பட்டாசு புகை அங்க மாச கணக்கில் போகவே போகாது, அவ்வளவு ஒரு மோசமான ஒரு இடம். இப்ப நம்ம சென்னை மாதிரியான இடங்கள்ல கடற்கரை நகரம் நம்ம, அதனால காற்று மாசே அடைஞ்சாலும் குறுகிய நேரத்துக்குள்ள அது சரியாயிரும். ஆனா டெல்லியில அப்படி சரி பண்ண முடியாது. அதனால இப்ப ஏற்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதால கடந்த 7 வருஷமா அங்க பட்டாசு வெடிக்காத ஒரு நிலைமை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை பாஜக அங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க இந்த மதத்தை காட்டி தானே ஒரு அரசியல் செய்வாங்க, எங்களுடைய பண்டிகை எங்கள் உரிமை, எங்களுடைய பண்டிகை உரிமை நாங்க மீட்டெடு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி நாங்க பட்டாசு வெடிக்கிறதுக்கான உரிமை நாங்க மீட்டெடுக்கிறோம் சொல்லி போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸை போட்டு இந்த வருஷம் பட்டாசு வெடிக்கிறதுக்கான அனுமதியை வாங்குறாங்க. பட்டாசு வெடிக்க அனுமதி கொடுக்கும்போது கூட நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா காலையில 1 மணி நேரம், இரவுல 2 மணி நேரம், இந்த மொத்தமே 3 மணி நேரம் தான் வெடிக்கணும். இந்த 3 மணி நேரம் வெடிக்கக்கூடிய பட்டாசும் பசுமை பட்டாசு தான் வெடிக்கணும். அந்த பசுமை பட்டாசுக்கு மேல QR கோடு இருக்கணும், அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணா இது உண்மையில பசுமை பட்டாசு, அரசு அனுமதி பெற்ற பட்டாசு அப்படிங்கிற விவரம் தெரியணும். போலீஸ் எல்லாரும் ரோந்து பணியில இருப்பாங்க, யாராவது மற்ற நேரங்களில் பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு சொல்லி ரோந்து பணியில இருப்பாங்க சொல்லி இப்படி முழுமையான கட்டுப்பாடுகளோட விதிக்கப்பட்டது. ஆனா அந்த கட்டுப்பாடு எதுவுமே டெல்லியில ஃபாலோ பண்ணப்படவே இல்லை. அங்க இருக்கக்கூடிய வடக்கு இளைஞர்கள் கையில பிடிச்சிக்கிறான் ராக்கெட், ஒரு 10 ராக்கெட்டை கையில எடுத்துக்கிறான், அதை கொளுத்தி விட்டு இங்க இருந்து அவன் அவன் எதிர் டீம் மேல விடுறான், அது எல்லா பக்கமும் பூந்துகிட்டு போகுது. அங்க உள்ள பதிலுக்கு 20 ராக்கெட்டை கையில எடுத்துக்கிறான், அவன் கொளுத்தி விட்டு இவன் மேல தூக்கி அடிக்கிறான். இப்படி 2 பேருமே மாத்தி மாத்தி கொண்டாடக்கூடிய அளவுக்கு, அதாவது இந்த கொண்டாட்டங்களை அங்க மக்களுக்கு ஒரு திண்டாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் அங்க ஒரு தீபாவளி நடந்து முடிஞ்ச இந்த தீபாவளியால இப்ப நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா காற்று உலகத்தின் மோசமான ஒரு நகரமா இன்னைக்கு டெல்லி நகரம் மாறி போயிருக்குது. ஏன்னா காற்றுடைய அந்த தரம் இருக்குல்ல, அந்த தரத்தை எப்பவுமே தர வரிசைப்படுத்துவாங்க. அதனாலதான் நீதிமன்றம் 2018 கட்டுப்பாடு போடும்போது கூட சுப்ரீம் கோர்ட்ல சொன்னது எதுனா பட்டாசு வெடிக்கிறது இந்த கால அவகாசம் அனுமதி கொடுக்கணும். இந்த அனுமதி கொடுக்கும் போதும் தீபாவளி அன்னைக்கு அல்லது தீபாவளிக்கு மறுநாள் காற்று எந்த அளவுக்கு மாசு அடைஞ்சிருக்கு சொல்லி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த காற்று மாசை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பொதுவாவே இந்த காற்று மாசு அப்படிங்கறத AQI அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த AQI அப்படிங்கிறது 0 to 50% எங்கேயாவது இருக்கு அப்படின்னா அது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு நகரம். 0 to 50% அல்லது 50 to 100 அப்படி இருக்குன்னா அது ஒரு சராசரியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 100 to 200, 100ல இருந்து 200 அப்படிங்கிறது இது ஒரு மிதமான ஒரு இடம், ஒரு மிதமான ஒரு காற்று சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றது. அடுத்து 200 to 300 எங்க போய் தொடுதோ அது ஒரு மோசமான நகரம் அப்படின்னு பார்க்கப்படும். 300ல இருந்து 400 எங்க சொல்லுதோ அது அதிமோசமான ஒரு இடமா பார்க்கப்படும். 400ல இருந்து 500 எங்க போதோ அது உலகத்தின் ஆபத்தான நகரமா சொல்லி கருதப்படும். அந்த அளவுக்கு அந்த இடத்துல வாழ்றதே அவ்வளவு கஷ்டமான ஒரு இடமா போயிடும். இன்னைக்கு டெல்லியில நடந்திருக்கக்கூடிய இந்த காசு மாற்று, இந்த பட்டாசு அனுமதியால அங்க காற்று மாசு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்குன்னா AQI 442 442 அளவுக்கு அங்க காற்று மாசு அடைஞ்சு உலகத்தின் ஆபத்தான நகரம், காற்று மாசு அடைஞ்சதுல உலகத்தின் ஆபத்தான நகரம்ன்ற ஒரு பேர் வாங்கியிருக்குது. அங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் கடுமையான அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சாமானிய மக்களே மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருக்கு. மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்க மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க.
ரோட்ல ஒருத்தவங்க டிராவல் பண்ணாலே கண்ணெரிச்சல், சுவாச பிரச்சனை மாதிரியான பல பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு டெல்லி இந்த அளவுக்கு மோசமா மாசடைஞ்சிருக்குது. இது இங்கேயும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டிலே இந்த நிலைமை தான். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலா தமிழ்நாட்டுடைய அளவு அப்படிங்கும்போது 100, 200க்குள்ளதான் நம்ம, அதாவது 100க்கு கீழே தான் தமிழ்நாட்டுடைய அளவு இருக்கும். ஏன்னா கடல் நகரம் நம்ம அதிகமா இருக்குது. ஆனா இந்த தீபாவளிக்கு பிறகு 160ல இருந்து 180 வரைக்கும் இங்க தொற்றுருக்கு. சென்னையில 190 தொற்றுருக்கு. 100க்கு கீழே இருக்கக்கூடிய தமிழ்நாடு 190 தொடக்கூடிய அளவுக்கு இருக்குது. பொதுவாகவே இந்த பட்டாசு அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு ஒரு நோவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை நம்ம தீபாவளிக்கு முன்னாடி நம்ம நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு. ஆனா அது ஒரு மக்கள் அதை மத நம்பிக்கையா செய்யறதால அதை நம்ம வேற ஒரு மதத்தை சேர்ந்த நம்ம அதை சொல்றது சரியா இருக்காது. இது பாஜகவை சேர்ந்தவங்க வேற பக்கம் திருப்பி விடுவாங்க, பாய் பத்தியா நம்ம பண்டிகையை கொண்டாட தடுக்க பாக்குறான் அப்படின்னு சொல்லி திசை திருப்பாங்க சொல்லி அந்த இடத்துல நம்மளோட எல்லையில நம்ம வாய மூடி அந்த இடத்துல இருந்துட்டோம். ஆனா இந்த இடத்துல தீபாவளி நாங்க கொண்டாடுறோம், எங்களோட உரிமையை நாங்க மீட்டெடுத்து காட்டுவோம், நாங்க தான் இந்து மதத்தோட பாதுகாவலர்கள் அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை காட்டுறதுக்காக அங்க காற்று மாசு கிட்டத்தட்ட 442 அளவுக்கு மோசமாயிருக்கு இந்த நிலைமை. இப்ப இந்த நிலைமை நோக்கி இன்னைக்கு பாஜக நோக்கி டெல்லியில பாஜக அரசு நோக்கி கேள்வி கேட்ட பிறகு அவங்க தான் எப்பவுமே எல்லாத்தையும் திசை திருப்பாங்களே. கொரோனா நோய் வருது, அந்த நோய்க்கான எந்த ஒரு அடிப்படை ஏற்பாடோ, ஆக்சிஜனோ, அங்க இருக்கக்கூடிய படுக்கை வசதியோ, பெட்டோ எதுவுமே செய்யாம நோய் வந்தது காரணம் தப்லீக் ஜமாத்து, முஸ்லிம்கள் தான் இந்த நோயை பரப்பி விட்டுட்டாங்கன்னு சொல்லி எப்படி திசை திருப்பினாங்களோ அந்த மாதிரி இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, டெல்லியில இந்த காற்று மாசடைஞ்சது காரணம் ஆம் ஆத்மி காற்றை மாசு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பழியை தூக்கி முன்னாடி ஆட்சி செஞ்சு ஆம் ஆத்மி மேல பழிய போடுறாங்க. இதுக்கு பழி போடுறதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இது யாரும் சாமானிய பாஜக இருக்கக்கூடிய ஐடி விங்க சேர்ந்தவனோ ஒரு Facebook ட்விட்டர்ல எழுதுறவனோ செய்யல. பாஜகவுடைய அமைச்சர், டெல்லியோட பாஜகவுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய மஞ்சிந்தர் சிங் சிர்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர், அவரு இந்த கருத்தை பேசுறாரு. டெல்லி பக்கத்துல பஞ்சாப் இருக்குது, பஞ்சாப்ல ஃபுல்லா விவசாய பூமி, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை வற்புறுத்தி அவங்களை கட்டாயப்படுத்தி நீங்க இந்த பயிர் கழிவுகள் இருக்கு இல்லையா, பயிர் கழிவுகள், அங்க இருக்கக்கூடிய வைக்கோல்கள், இதெல்லாம் நீங்க கொளுத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மி அவங்களை வேணும்னே வற்புறுத்தி கொளுத்தி விட செஞ்சுட்டாங்க. டெல்லியை மாசாக்கணுங்கிறதுக்காக இப்படி கொளுத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அபாண்டமான பொய்யை சொல்றாங்க. பஞ்சாப்ல வைக்கோலையும் பயிர் கழிவுகளையும் கொளுத்துனா டெல்லியில மாசு அடையும் அப்படின்னா என்ன நம்பிக்கையில சொல்றாங்க? அப்ப என்னன்னா, நம்ம என்ன சொன்னாலும் வடக்கான் ஒரு பைத்தியக்கார பையன், அவன் நம்ப போறான், அவன் ஒரு நம்ம அந்த அளவுக்கு அவனை சங்கி புத்தியா ஒரு பைத்தியக்கார மனநிலையில் ஆக்கி வச்சுட்டோம், அவன் நம்புவான் அப்படின்ற தைரியத்துல இப்படி இஷ்டத்துக்கான பொய்கள் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. சரி, அப்போ பஞ்சாப்ல கொளுத்துற அந்த புகையால டெல்லி 442 அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னா அப்ப பஞ்சாப் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கணும்? ஆனா இந்த இடத்துல பஞ்சாபோட பாதிப்பு எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, பஞ்சாப் யதார்த்தமா AQI பஞ்சாப்ல யதார்த்தமா 139 140 இருக்கும். இந்த தீபாவளி அதிகமா அங்க பட்டாசு வெடிக்கப்பட்டதால 206 அப்படின்ற லிஸ்ட தொட்டிருக்கு. 206ல இருந்து 250 வரைக்கும், அதாவது ஒரு மிதமான சூழ்நிலை அப்படின்ற ஒரு எட்டை தான் தொட்டு இருக்கு. அப்ப அங்கதான் கொளுத்தி விட்டாங்க அப்படின்னா அங்க எவ்வளவு இருக்கணும்? அங்க கொளுத்தி விட்டதால இங்க பாதிப்பு அதுவே இங்க 442னா அங்க 700 800ல போயிருக்கணும். அங்க இருந்து அடுத்த ஒரு மாநிலத்துக்கே கடந்து வரதுன்னா அங்க 700 800 போயிருக்கணும் இல்லையா? ஆனா அங்க வெறும் 205 தான் இருக்குது. அப்ப என்னன்னா ஒரு பொய்யான அரசியல். இது மட்டும் இதோட சொல்லிட்டு இதோட நிறுத்தல. இந்த ஆம் ஆத்மி சட்டமன்றத்தில் திப்பு சுல்தானோட புகழ் பாடினவங்க தானே, இவங்கள அவுரங்கசீப்புக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய நபர்கள் தானே அப்படி சொல்லி மக்களை இப்படி ஆம் ஆத்மி தான் இதை செஞ்சா மக்கள் யோசிப்பான்ல, அது எப்படி ஆம் ஆத்மி செஞ்சிருப்பான் அப்படின்னு மக்கள் யோசிக்கிற நேரத்துல அவங்களாம் அவுரங்கசீப்போட விசுவாசிகள், திப்பு சுல்தானோட புகழ் பாடுறவங்க அப்படின்னு சொல்லி இப்படி இஸ்லாமிய சாயத்தை ஒண்ணு காட்டிட்டோம்னா அடுத்து அந்த வடக்கன் யோசிச்சே பார்க்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக இப்படி மடைமாற்றக்கூடிய ஒரு அரசியலை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த வடக்கன் இப்பயாச்சும் ஒரு விழிப்புணர்வோட செயல்படணும். அவனுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு இந்திய கூட்டணி ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு வீடா போய் மக்களை போய் சந்திக்க போறேன்னு சொல்லி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. அந்த அதிரடியான முடிவுக்கு உண்மையாவே இந்திய கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இதே ஒற்றுமையில தொடர்ந்து இவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மதவாத இந்த பாஜகவை, இந்த ஒரு சர்வாதிகார பாஜகவை கண்டிப்பா இந்திய கூட்டணியோட ஒற்றுமை இருந்தா அவங்களால நிச்சயம் வீழ்த்த முடியும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.